வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்ஃபினிக்ஸ் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹாட் 30 5G. ஸோ அவங்களோட அடுத்த பட்ஜெட் 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ஸ்க்ரீன் இருக்குது, டிமென்சிட்டி 6020 இருக்குது, ஐபி ரேட்டிங் இருக்குது, NFC இருக்குது, 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ வாங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுவோம். பாக்ஸ்லேயே வந்து ஹாட் 30 5G நேம் போட்டிருக்கு, 6000 mAh பேட்டரி, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே போட்டிருக்கு, எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ சைடில் வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, மேட் இன் இந்தியா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ப்ரைஸிங் வந்து 16,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB 128GB மாடல், 4GB 128GB வருது. ஸோ 4GB 128GB மாடலோட ப்ரைஸ் வந்து 12,499, 12,500, 13,500 வந்து இந்த 128GB மாடலுக்கு தராங்க. ஸோ பயங்கரமான காம்படிட்டிவ் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. ஸோ 6000 mAh பேட்டரி இது போட்டிருக்கு, டிமென்சிட்டி 6020 மென்ஷன் பண்ணியிருக்கு, 6.78 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே போட்டிருக்கு, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 8GB ரேமோட 8GB வர்ச்சுவல் ரேம். ஸோ இதுவும் இருக்குது. 50MP டியூவல் ஏ கேமரா, குவாட் எல்இடி ஃபிளாஷ் மென்ஷன் பண்ணியிருக்கு, IP53 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப், UFS 2.2 இருக்குது. ஸோ EMMC கிடையாது, UFS ஸ்டோரேஜ் தான் இருக்குது. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.120, பாடி சார் வந்து 1.056. பாக்ஸில் திருப்பியும் அதே ஸ்பெக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்கு, சார்ஜர் அந்த 18W சார்ஜர் அது இருக்கு, USB டைப் A டு டைப் C கேபிள், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் தவிர கிரே கலரும் வருது. பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் மேட் ஸ்மூத் மேட் ஃபினிஷ் இருக்கு. சைட்லேயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஆனால் கிளாசி ஃபினிஷ் இருக்கு. ஸோ ரைட் சைடு பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படியே இருக்கு, எம்பர்டடாக இருக்கு. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்கு. ஸோ இது டெடிகேட்டட் ஸ்லாட் தான். ஸோ இது வந்து இந்த சைடு டியூவல் சிம் இருக்கு, ஒரு சைடு வந்து மைக்ரோ எஸ்டி எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் இருக்கு. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஸோ டாப்லேயும் வென்ட்ஸ் இருக்கு. ஸோ செகண்டரி மைக்ரோஃபோன் எங்கேயும் தெரில, ஆனால் டாப் வென்ட்ஸில் வந்து செகண்டரி ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டில் 8MP கேமரா இருக்குது, பஞ்ச் ஹோல் தான். ரியரில் வந்து 50MP கேமரா, அதுக்கப்புறம் ஒரு ஏஐ கேமரா இருக்குது. இவங்க சாம்சங் சென்சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. குவாலிட்டி ஃப்ளாஷும் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ வாங்க பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் அந்தளவுக்கு XOS ஆப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டூலு, சோஷியல் ஆப்ஸ் கொஞ்சம் இருக்குது, ப்ரீலோட் ஆப்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அபவுட் பேஜ் போனால் இதோட மாடல் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் Android 13 தான் ரன் ஆகுது, XOS வெர்ஷன் 13.1.0. ஸோ அப்டேட்ஸு மோஸ்ட்லி வந்தால் ஒரு அப்டேட் வரும், அது எதுவும் சொல்லலை. ஆனால் 2 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் டீட்டெயில்ஸ், கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் டிஃபால்ட்டாக வந்து ரேம் ஃபியூஷன் டிஃபால்ட்டாக 5GB இருக்குது, வேணா வந்து 8GB இல்லைனா ஆஃப் கூட பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்குள்ளே போனால் இதில் பிரைட்னஸ் கொஞ்சம் சைட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ ஸ்விட்சில் தான் இருக்கும், வேணா வந்து 60, 90, 120 அப்படின்ட்டு செட் பண்ணிக்கலாம். DRM இன்ஃபோவில் போனால் ஸோ 60, 90, 120. ஸோ ஒயிட் கலர் கேமரா HDR சப்போர்ட் எதுவும் இல்லை, ஆனால் வைட் வேரியன்ட் சப்போர்ட் இருக்குது. அதனால் HD கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இதெல்லாம் ப்ளே ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ வச்சோடனே அன்லாக் ஆகுது. இடையில போனால் 8GBயில் 7.6GB இருக்குது, அதில் ஃப்ரீ வந்து 3.7GB இருக்குது. 128GBயில் 110GB இருக்குது, அதில் ஃப்ரீ வந்து 100GB இருக்குது. டிமென்சிட்டி 6020, கிட்டத்தட்ட டிமென்சிட்டி 700 அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 7nm ப்ராசர் தான். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இந்த 16 காட்டுது, ஆனால் 120Hz வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி சப்போர்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், சப்போர்ட் கிடையாது. சென்சார்ஸ் எல்லா சென்சரும் இருக்குது, ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட்டு, ப்ராக்சிமிட்டி எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்கு. HDR சப்போர்ட் கிடையாது, ஆனால் அட்லீஸ்ட் 1080p ப்ளே ஆகணும். ஒரு பட்ஜெட் ப்ராசர் தான், ஆனால் ஈஸியாக 1080p ப்ளே ஆகணும், ஏன்னா 1080p ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் அப் டு 5 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்ப்போம். ஸோ பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சு ஆட்டோ பிரைட்னஸில் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிம்மாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் பிரைட்னஸில் வந்து நல்லாயிருக்கு. பெசல், பாட்டம் பெசல் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இந்த பட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெசல் இருக்க தான் செய்யுது. ஆனால் பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இது
ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு. ஃபுல் வால்யூம் தான் இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு லவுட் இருக்கு. 70-30 கூட 80-20 மாதிரி இருக்கு. ஸோ ஆடியோக்கு டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது கேமரா. ஸோ மெயின் கேமரா மட்டும்தான் இருக்குது. அதுவே ஏஐ கேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் கேமரா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பியூட்டி மோட் இருக்குது. அது பியூட்டி மோட்லேயே 1x 2x இதுலேயும் இருக்குது. போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட் ரொம்ப ஆவரேஜ் தான். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. சூப்பர் நைட் மோட் இருக்குது. ஸோ எங்கள் 50 MP சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து எங்கள் மோட்ஸ் இருக்கும். வீடியோ வந்து அப் டு 2K வரைக்கும் இருக்குது. ஸோ 2K 30 FPS. ஸோ 1080p வந்து 60 FPS வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட்டில் எல்லாம் 1080p தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து 2K ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2K 30 FPS இருக்குது. 1080p 30 FPS இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டுங்க. வீடியோ சாம்பிள் 2K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ சில பேர் வந்து 2K ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபோக்கஸ் ஆகுது டக்குன்னு. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்க மாதிரி தெரில. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஓஎஸ் எதிர்பார்க்க முடியாது. இஎஸ் எதுவும் இல்லை இந்த ஆப்ஷனில். ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவிலே 2K இருக்குது. 2K 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டைனிங் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரில. க்ளவுட்ஸு பின்னாடி ஒன்றும் அந்தளவுக்கு தெரில. ஃபேஸ் ஆனால் கிளியராக இருக்குது. இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் காட்டல. ஸோ அதனால் ஷேக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ நியூஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு டீசெண்டான ஃபோன் தான். ஸ்பெக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஓஎஸ் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேருக்கு சூட் ஆகுமா அப்படின்னு தெரில இந்த XOS. மற்றபடி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லேயே வந்து டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. NFC மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து NFC கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து NFC கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 18W தான். ஆனால் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து நல்லா இருக்குது. கேமராவும் ஓகே டீசெண்டாக இருக்குது. போர்ட்ரேட் மட்டும் தான் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருலாம். ஆனால் காம்படிட்டிவ் ப்ரைஸிங் தான். இவங்க வந்து நிறைய கம்பெனிஸோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க சார்ட்டில். சாம்சங்கு, விவோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 30 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.